ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஒரு கடன் ஒரு உயிரை எடுத்து ஒரு குடும்பத்தை எப்படி சிதைச்சு சின்ன பின்னமா ஆக்கிடுச்சு பாத்தீங்களா? நாம நம்ம பண பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆப்ல முகம் தெரியாத யார்கிட்டயோ அவசரப்பட்டு கடன் வாங்கி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறோம். ஆனா அந்த கடன் வாங்கினவங்களையே ஒரு கட்டத்துக்கு மேல தீர்த்து கட்டிடுது. படிச்சவங்களே தெரிஞ்சே இப்படிப்பட்ட படுகுழியில விழறாங்க. அப்படின்னா அந்த படிப்பே அவங்களுக்கு எந்த அறிவும் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். காவியாவை பாக்குறதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவ ஹஸ்பண்டோட ஒரு தப்பான முடிவால அவ வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. இனிமே அவ என்ன பண்ணுவா? ஒரு கடன் அவ காலம் போற அழற மாதிரி கண்ணீரை கொடுத்துருச்சே. தப்புதான் அது, ரொம்ப ரொம்ப தப்புதான். அவசரப்பட்டு கடனை வாங்கி வாழ்க்கை பூரா கஷ்டப்படுற மாதிரி ஆகுறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தான். என்ன பண்றது? சில சந்தர்ப்ப சூழ்நிலையில வேற வழி இல்லாம அந்த புதக்குழியில விழ வேண்டியதா இருக்கு. போலாமா? எங்க உங்க செருப்பு எங்க? ஏன் செருப்பை போடாம வந்திருக்கீங்க? புது செருப்பெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி. எப்படியும் துபாய்க்கு போய் தார் ரோடு போட்டு வேலை பார்த்து கஷ்டப்படணும்ல. அந்த கஷ்டம் பழகிறதுக்கு இப்பவே செருப்பு இல்லாம நடக்க ஆரம்பிச்சேன். ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன், ஏன் செருப்பு போடல? உண்மையாவே மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சு? இல்ல ஆதிர, ரோகிணிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்காக பரிகாரம் பண்ண வேண்டியிருக்குல்ல. அதனால பரிகாரம் முடியற வரைக்கும் செருப்பு போடாம இருக்க போறேன். எப்படிங்க செருப்பு போடாம? எப்படிங்க? கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான் ஆதிர. என் தங்கச்சிக்காக எந்த கஷ்டத்தையும் படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி போலாம். நல்ல வேளைங்க நீங்க இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் கடன் வாங்கல. வாங்கியிருந்தா அது ஒரு பக்கம் வேற மாதிரி டார்ச்சரா இருந்திருக்கும். யாருங்க? தெரியல ஆதிர. போன் எடுத்து பேசுங்க, அப்பதானே யாருன்னு தெரியும். இல்ல ஆதிர, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏங்க அதை எடுத்து நீங்க இப்பவே பேசுங்களேன். அப்புறம் இதுக்காக வேலை மெனக்கெட்டு போன் பண்ணிட்டு இருக்கணும் தேவையா? எடுத்து பேசுங்க. ஹலோ சார், ஜஸ்ட் ரிமைனிங் கால் சார். நாளைக்கு உங்க டியூ டேட் நைட் 12 மணிக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல 33,750 ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்க சார். இல்லனா தேவையில்லாம ஃபைன் வரும். என்னங்க நீங்க எதுவும் பேசல? அவங்களே பேசி போன் வச்சுட்டாங்க. அது கம்பெனி கால் ஆதிர, கம்ப்யூட்டர் வாய்ஸ். அதான் தானே கட் ஆயிருச்சு. சரி, யாருங்க இப்போ? குமரகுரு மாப்பிள்ள போன் பண்றாரு. பேசுங்க. மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள மச்சான், நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மச்சான். ப்ளீஸ் மச்சான். ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? மச்சான் நீங்க நேர்ல வாங்க மச்சான், நம்ம பேசிக்கலாம். சரி மாப்பிள்ள, நானும் ஆதிரையும் போய் வரோம். சரிங்க மச்சான். சரி. என்னாச்சு? மாப்பிள்ள இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு. என்னன்னு தெரியல. வா ஆதிரை, நம்ம கிளம்பலாம். ரேவதி, நம்ம சுதாகர் மாமா இருக்காருல்ல, அவர் வண்டி ரெடி பண்ணதுக்கு பணம் தரேன்னு சொன்னாரு. நீ போய் அதை வாங்கிட்டு வந்து வீட்டு செலவுக்கு அண்ணிக்கிட்ட கொடுத்துரு. என்ன? என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு. ரேவதி, ரோஹிணி, இந்த ரேவதிக்கு என்னாச்சு? ரோஹிணி, ஏங்க நீங்க கிளம்புங்க. 3வது வீடு தானே, நானே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சத்யா.
ரோஹிணி நில்லு ரோஹிணி. உனக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பணம் கொடுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன நீ வெறுக்கிறல? பரவாயில்ல, நீ என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் நான் உன்னோட நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். இப்ப நான் சொல்றேன்னு தெளிவா கேட்டுக்கோ. நான் உன்னோட கல்யாணத்துக்காக பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஆதரிக்காக இல்ல, உனக்காக தான். என்ன பாக்குற? நான் மட்டும் இப்ப பணத்தை தூக்கி கொடுத்துட்டேனா உனக்கும் இந்த வீட்ல பார்த்து இருக்கிற மாப்பிள்ள குமரகுருவுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா நீயும் கௌதமும் வாழ்க்கையில ஒண்ணு சேரவே முடியாம போயிடும். நீ கௌதம வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள கௌதம் தான் இருக்கான். உன் உயிர்க்குள்ளயும் கௌதம் தான் இருக்கான். உன்னோட எதிர்காலம், உன்னோட சந்தோஷம் எல்லாமே கௌதம் தான்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நாத்தனார் ரோஹிணி சந்தோஷமா வாழணும். அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னா அவ கௌதம் கூட தான் சேரணும். நீ பாசத்துக்கும் காதலுக்கும் நடுவுல எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்க. உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்த்துடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஆதிரை என்ன அடிச்சத ஒரு சாக்கா வச்சு ஆதிரை என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் பணம் கொடுப்பேன்னு ஒரு லாக்க போட்டு வச்சிருக்கேன். நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றதுனால மாமால இருந்து பாட்டி, நீ, ரேவதி வரைக்கும் எல்லாருமே என் மேல பயங்கர கோவமா இருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. மாமா, பாட்டி, ரேவதி எல்லாருமே நான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டு இருக்கேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிடாத. எனக்கு நீயும் கௌதமும் ஒண்ணு சேரணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாதிரி வாங்க. எங்க மாப்பிள்ள இங்கதான் உட்கார்ந்திருக்காரு. மாப்பிள, ஆ வாங்க மச்சான், வாங்க ஆதர சிஸ்டர். என்னாச்சு மாப்பிள? நான் என்னன்னு சொல்றது, நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான்.